எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பிக்மை கரியருக்கு என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். குழந்தைகளாகிய உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட பேர் பைந்தமிழ் செல்வி. நான் எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன். நான் ஒரு எம்எஸ்சியில் நான் ஃபிசிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் படித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா சேலத்துக்கு பக்கத்தில் ராசிபுரம்ன்ற ஒரு சின்ன கிராமத்தில் தான் 6th-லேருந்து 12th வரைக்கும் உங்களை மாதிரியே நானும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நான் படித்தேன். 10th வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம், நானும் உங்களை மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு மனப்பாடம் பண்ணி எக்ஸாம்லாம் எழுதுறது அந்த மாதிரி தான் இருந்ததே தவிர்த்து எனக்கு வெளி உலகமும் கரியர்லாம் என்னென்ன இருக்குது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்குது, எதுக்காக படிக்கிறோம் எனக்கு எதுவுமே தெரியாது. 11th 12th வந்ததுக்கப்புறம் தான் எங்களுடைய டீச்சர் லேபில் ப்ராக்டிக்கல் நாலேஜ் நம்ம எப்படி அட்டைன் பண்ணணும், எப்படி நம்ம அப்ஸ்கில் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நிறைய விஷயத்த எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஏன்னா அவருடைய டீச்சர் காலேஜ் வர ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ராக்டிக்கல் லேபில் எந்த ஒரு அடிப்படையான ஒரு நாலேஜுமே இருக்க மாட்டேங்குது. ஸோ தட் ஸ்கூல்ஸில் நீங்கள் தான் குழந்தைங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜு ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட ப்ரொஃபஸர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் எங்களுக்கும் அவர் லேபில் நம்ம எப்படி ப்ராக்டிக்கல் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்ததுனால அவர் எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்ததுனால நானும் ஒரு டீச்சராக ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கனவாக இருந்தது. ஸோ நான் டீச்சர் ப்ரொஃபஷன் வந்ததுக்கப்புறம் அகரம் ஃபவுண்டேஷனில் மென்டராகவும் இருந்திருக்கேன். ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். தென் இப்போ கரியர் கைடன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா. எங்கள் அம்மா பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சாதாரண ஒரு டெய்லர் ஃபேமிலி தான். நாங்கள் எங்கள் அம்மா அவங்களுடைய தையல் பண்ணி எங்களுக்கு அதில் வர வருமானத்தில் தான் நாங்கள் எஜுகேஷன் நாங்கள் படித்தோம் ஸோ என்னோட கனவு எப்படி இருந்ததுன்னா இந்த 12th முடிச்சதுக்கப்புறம் காலேஜ்லாம் வந்ததுக்கப்புறம் காலேஜ் வந்ததுக்கப்புறம் தான் எப்படி படிக்கணும், ஒரு சப்ஜெக்டில் எப்படி எக்ஸ்பர்ட் ஆகுறது அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். ப்ராக்டிக்கல் நாலேஜ் அங்கே காலேஜில் நமக்கு நிறைய இருக்கும் இல்லையா. ஸோ தட் அதன் மூலியமாக தான் நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய சின்ன கனவுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு ஒரு வளையல் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு கனவாக இருந்தது காலேஜ்லாம் முடிக்கும்போது. ஸோ நான் படிச்சுட்டு நான் டீச்சிங் ப்ரொஃபஷன் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய ஏர்னிங்ஸை சேர்த்து இப்போ தான் ஒரு 5 years பேக் எங்கள் அம்மாவுக்கு ஒரு வளையல் வாங்கி கொடுத்தேன் ஓகேவா. ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி ஏதாவது கனவுகள் இருக்கும், ஒரு லட்சியம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கனவை நோக்கி நீங்கள் போராடணும். அந்த கனவை நீங்கள் அடையணும் அப்படின்னா அதை விட பெரிய உழைப்பு வேணும் நமக்கு ஸோ உழைக்க நீங்கள்லாம் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களை கைட் பண்ணுறதுக்கு நானும் ரெடியாக இருக்கேன். சரியா. இப்போ என்ன படிக்கலான்னு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் எல்லாம் 12th முடிச்சிட்டிங்க இல்லையா. என்னங்க நாங்கள் இப்போ தான் 12th லீவில் இருக்கோம், திருப்பி எங்களை என்ன படிக்கலான்றீங்க, நாங்கள் தான் படித்து முடிச்சிட்டோமே, இனிமேட்டு எங்களுக்கு எந்த விதமான இனிமேட்டு நாங்கள் படிக்கவே தேவையில்லை, ஜாலியாக. ஏன்னா அப்படி தானே சொல்கிறாங்க வீட்டில் எப்படி இருக்குன்னா, எப்படியாவது 12th வரைக்கும் படிச்சிருப்பா, 12th வரைக்கும் படிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, படிக்கவே தேவையே இல்லை, ஜாலியாக இருக்கலாம். அப்படி தான் இன்றைக்கி நிறைய பேர் வீட்லேயே சொல்கிறாங்க இல்லையா. பட் ஆனால் அப்படிலாம் கிடையாது. 12th வரைக்கும் நம்ம வந்தது அப்படிங்கிறது எப்படின்னா, இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ போடும்போது 4 மணிக்கே போய் டிக்கெட் வாங்குவோம்ல. பட் எத்தனை மணிக்கு ஷோ இருக்கும்? 10 மணிக்கு தான் ஷோ இருக்கும். கரெக்டாக. ஸோ எப்படி 4 o'clock நம்ம போய் டிக்கெட்டை சில பேர் வாங்குறாங்களோ, ஆனால் 10 மணிக்கு தான் ஷோ இல்லையா. ஸோ அந்த ஷோ பார்க்குறதுக்கு நம்ம அவ்வளோ நேரம் நம்ம பாடுபடுறோம். ஓகேவா. அதே மாதிரி தான் நீங்கள் இந்த ஸ்கூலுக்கு நீங்கள் படித்ததும் ஸ்கூல் அப்படின்றது வேறு, நம்ம காலேஜ் அப்படிங்கிறது வேறு. புரியுதா. ஸோ ஸ்கூல் அப்படின்றது ஜஸ்ட் நம்ம புத்தகங்களில் ரீட் பண்ணி நம்ம பரீட்சை எழுதுனது மட்டும்தான். இனிமேட்டு தான் நீங்கள் காலேஜில் என்ன கோர்ஸ் படிக்க போகிறோம், எதை சூஸ் பண்ணணும், எப்படி அப்ஸ்கில் ஆகிறது அப்படிங்கிறத நம்ம இனிமேட்டு தான் காலேஜில் தான் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஸோ நிறைய பசங்க ஐஐடி இது மாதிரி நிறைய நல்லா படித்த பசங்க கூட காலேஜ் படிக்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மன இது இருக்கிறதுனால படிக்காமல் நிறைய அரியர்லாம் வைக்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்கூல் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு நம்மளுடைய படிக்கிறது. காலேஜ் அப்படிங்கிறது
நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படிங்கிறது. ஸோ படிக்கிறதுக்கும் கற்றுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ நடிப்பை பற்றி பேசுனா நமக்கு பணம் வராது, நடித்து அதில் எக்ஸல் ஆனால் தான் நமக்கு வந்து பணமும் மதிப்பும் வரும். அதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு வந்து பணம் வராது, நம்ம வந்து கற்றுக்கிட்டா மட்டும்தான் வரும். அதனால் ஸோ இப்போ நீங்கள் 12th முடிச்சிட்டிங்க, இனிமேட்டு நம்ம காலேஜில் போயிட்டு எப்படி படிக்கணும், எப்படி அப்ஸ்கில் ஆகணும், என்ன கோர்ஸ் நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் இந்த ஸ்காலர்ஷிப் பற்றி சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு எனக்கு வந்து படிக்க முடியாதுங்க, ஏன்னா வந்து இப்போ பணம் பற்றாக்குறை எங்கள் வீட்டில் இருக்குது, எக்கனாமிக்கலாக நாங்கள் ஃபினான்ஷியலாக நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலி இதுவாக இல்லை அப்படின்ற பசங்களுக்கு வந்துட்டு நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ ஈவன் டிசேபிள்டு பர்சனாக இருந்தால் கூட ஹியரிங் எய்டும் கொடுத்து படிக்க வைக்கிறாங்க வந்துட்டு கவர்மெண்ட்லேயே வந்துட்டு. அதில் nhfdc.nic.in இந்த வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னாக்கா டிசேபிள்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களே எய்டும் இது பண்ணி நமக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்குறாங்க. தென் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவ் ஃபெலோஷிப், இவங்க பார்த்தா scholarship.gov.in. அடுத்தது இன்டகிரேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க இல்லையா, 5 year கோர்ஸ் அந்த மாதிரி இன்டகிரேட்டட் ப்ரோக்ராமில் இருப்பாங்க, ரிசர்ச் அந்த மாதிரி இதுலாம், அவங்களுக்கு kvpy.iisc.ernnet.in. தென் கம்யூனிட்டி பேஸ்டு SC/ST ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா socialjustice.nic.in அந்த இதில் வந்து இருக்குது. தென் கேர்ள் சில்ட்ரனுக்கே நிறைய ஸ்காலர்ஷிப் அவைலபிலிட்டி இருக்குது. www.aiCTE.pragati.saksham.government.in இதில் வந்து இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும். தென் நிறைய இந்த நிறுவனங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ONGC, NIIT, LIC, ஈவன் SBI வந்து இப்போ வந்து பிளாட்டினம் ஜூப்ளி கொண்டாடுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களும் வந்து ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. LIC செயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மெரைன் இருக்கு இல்லையா, அவங்க வந்துட்டு அவங்களும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இது ஆயில் கார்பரேஷன் அவங்களும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து வெப்சைட் வேணும்னா பட்டி ஃபோர் ஸ்டடி அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னாக்கா எல்லா டைப்ஸ் ஆஃப் ஸ்காலர்ஷிப்புமே வந்து இதில் அவைலபிலிட்டியாக இருக்குது. அது இல்லைனாலும் நீங்கள் டெலகிராம் சேனல் வந்து scholarship_PMC இது பிக்மை கரியரோடது, அவங்களோட டெலகிராம்குள்ளேயும் நம்ம போயிட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபுல் அப்டேட்ஸ் வந்து ஸ்காலர்ஷிப் பற்றி கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போது இந்த ஸ்காலர்ஷிப் இருக்குது, நான் இந்த இதுலேயே இதோடைய இந்த லிங்க்கை வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு, நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ காசு ஒரு பிரச்சனையாக இருந்தது, அது இப்போ சரியாயிடுச்சு. சரியா? ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு படித்து முடித்ததுக்கப்புறம் அந்த அந்த லோனையும் நீங்கள் தான் வந்து அதை இது பண்ணணும். நம்ம ஏன் பேரண்ட்டுக்கு பேர்டனாக இருக்கணும் இல்லையா? ஸோ பேரண்ட்டுக்கு நம்ம பேர்டனாக இல்லாமல் நம்மளே வந்துட்டு இந்த நீங்கள் படிக்கிற படிப்புக்கு நம்மளே ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு படித்து முடித்ததுக்கப்புறம் நீங்களே இதை வந்து இது பண்ணலாம். ஸோ பேரண்ட் கிட்ட நீங்களே சொல்லிவிடுங்க, அப்பா இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் மட்டும் எனக்கு அவைல் பண்ணி கொடுங்க, படித்து முடித்ததுக்கப்புறம் நான் அந்த பணத்தை வந்து கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லுங்கள். சரியா? இப்போ ஓகே, இப்போது யார் யாரெல்லாம் வந்து இன்ஜினியரிங் தான் வந்து நான் படிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். 2 minutes இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஒரு பென் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை ஒரு நோட்டு கிழிச்சு கீழெல்லாம் போடக்கூடாது, இல்லை தூக்கி போட்டக்கூடாது, அந்த மாதிரி இல்லாமல் பத்திரமா இருக்கிற மாதிரி ஒரு நோட் எடுத்துக்கோங்க. 2 minutes பாஸ் பண்ணிவிட்டு சீக்கிரமாக போய் எடுத்துகிட்டு வந்துடுங்க, பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ இன்ஜினியரிங்னா என்ன? எல்லாரும் இன்ஜினியரிங் கோர்ஸ் தான் நிறைய இருக்குது. இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய காலேஜஸ் இருக்குது. இன்ஜினியரிங்னா என்ன அப்படின்னா கிளவர்னஸ். இது வந்து ஒரு லாட்டின்லேருந்து வந்த வேர்டு இன்ஜினியரிங். இன்ஜினியர்னா கிளவர்னஸ் இல்லைன்னா டேலண்ட்டுன்னு சொல்லுவாங்க வந்துட்டு. ஓகேவா? ஸோ ஒரு இன்ஜினியர் அப்படின்னா ஒரு இதில் ஸ்பெஷலைஸ் ஆகுது, ஸ்பெஷலைஸ்டு இந்த அப்ளிகேஷன் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் டெக்னிக்கல் நாலேஜ். அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் நிறைய இருக்கும், அவங்க சொல்யூஷன் நிறைய எல்லா ப்ராப்ளம்க்கும் சொல்யூஷன் கொடுப்பாங்க வந்துட்டு. சயின்டிஃபிக் நாலேஜ் இருக்கும், டெக்னிக்கல் நாலேஜும் இருக்கும், வந்து அவங்க தான் இன்ஜினியர். ஸோ இவங்களோட டாஸ்க் என்ன அப்படின்னா, இவங்க என்னெல்லாம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிசைன், பில்ட், இம்ப்ரூவ் அண்ட் மெயின்டைன் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர், சிஸ்டம் ஆர் ப்ராசஸ். ஒரு ப்ராசஸ்க்கு டிசைன் பண்ணுவாங்க, பில்ட் பண்ணுவாங்க, அதை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஏற்கனவே அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. அதோட ஸ்ட்ரக்சர், அதோட சிஸ்டம், அதோட ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறவங்க தான் வந்து என்டையர் அனாலிசிஸ்.
அவங்களோட ஃபுல் எஃபர்ட்டும் போடுவாங்க வந்துட்டு. ஓகேவா? ஸோ இவங்க தான் வந்து இன்ஜினியர்ஸ். ஓகேவா? பென் எடுத்து எழுத ஆரம்பிச்சிட்டிங்களா? ஓகே. ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து கவனமாக பாருங்கள். நான் கடைசியாக 2 கொஷின் கேட்பேன். சரியா? அந்த கொஷினுக்கு யார் ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக கிஃப்ட் இருக்குது. ஓகேவா? உங்களோட ஆன்சர்ஸை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக கட்டாயம் உங்களுக்கு வந்து கிஃப்ட் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம இன்ஜினியரிங், ஓகே நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன்ப்பா அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க. என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள் இவ்வளோ கோர்சஸ் இருக்குது. டோட்டலாக வந்து 117 கோர்சஸ் வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது இன்ஜினியரிங்கில். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், ஏரோஸ்பேஸ் இன்டெலிஜென்ட், பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, சிவில் இன்ஜினியர், சைபர் செக்யூரிட்டி, இசிஇ, EEE, ஃபுட் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ், ஓகேவா, பிளாஸ்டிக் டெக்னாலஜி, நானோ டெக்னாலஜி, மெட்டீரியல் இன்ஜினியரிங், பாலிமர் டெக்னாலஜி, ப்ரொடக்ஷன் இன்ஜினியர், தென் ரொபோட்டிக்ஸ், ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக், பெட்ரோலியம், டெக்ஸ்டைல், சிவில் இன்ஜினியர், இவ்வளோ கோர்சஸ் இருக்குது வந்து. அப்பா இது எப்படிப்பா இவ்வளோ பெரிய லிஸ்ட் இருக்கே, இதில் நாங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு டவுட் இருக்கா? ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. ஒரு பெனில் நோட் எடுத்துட்டிங்கல்ல, உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத எழுதுங்க. ஃபிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா, மேக்ஸா, பயாலஜியா, 4 தானே மெயின் சப்ஜெக்டு, கோர் சப்ஜெக்டு. இதில் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எது கிடைக்குதுன்றதை படிக்கிறத விட நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நம்ம படிக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே ஒரு எக்ஸாம்பிள், 3BHK ரீசெண்டாக நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா சித்தார்த்து அவங்களுக்கு அந்த ஒரு கோர்ஸில் போய் அவர் ஜாயின் பண்ண போவார். அங்கே இருக்கவங்க நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கப்பா அப்படின்றவாங்க. சரின்னா அந்த கோர்ஸ் அவர் எடுத்து படித்து முடிச்சுட்டு ஜாபில் இருக்கும்போது அவரால் அதில் எக்ஸல் ஆகவே முடியாது இல்லையா? நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு டேலண்ட் இருக்குது. அந்த டேலண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? ஸோ எது பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அவர் அதில் எக்ஸல் ஆகாமல் அவர் அந்த ஜாப் ரிசைன் பண்ணிவிட்டு திரும்பி வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுவார். அங்கே அவர் எக்ஸலாக இருப்பார் வந்துட்டு. அப்போ அவரை ரொம்ப ப்ரைஸ் பண்ணுவாங்க அந்த கம்பெனியில், பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ எது நமக்கு பிடிச்சிருக்கோ அதை நம்ம படிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு திங், உனக்கு என்ன பிடிக்கும்? இப்போ 12th முடிச்சிங்கல்ல, இந்த கோர்சஸில் எது பிடிக்கும்ன்றதை ஃபஸ்ட்டு பாருங்கள். எடுத்து நோட்டில் எழுதிக்கோங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும்? ஃபிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா, இல்லை வந்து மேக்ஸா, பயாலஜியா? யூ டேக் யுவர் ஓன் டைம். ஓகேங்களா? ஒரு 2 days டைம் எடுத்துக்கோ. 2 daysக்குள்ளே வந்துட்டு திங்க் பண்ணு. உனக்கு எது வந்து பிடிச்சிருக்கு, உனக்கு எது பிடிக்கும் அப்படின்றத பாரு. ஃபிசிக்ஸ் பிடிச்சிருக்குன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், EEE, அதாவது இசிஇ, சிவில் இன்ஜினியர், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர், நியூக்ளியர் இன்ஜினியர், ரொபாட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன், இவ்வளோ கோர்சஸ் இருக்குது. ஃபிசிக்ஸ் நீ படிச்சீங்கன்னா, ஃபிசிக்ஸ் உனக்கு பிடிச்சிருக்குன்னா ஓகேவா? இதில் நீங்கள் என்ன ஏரியா அப்படின்னாக்கா மெக்கானிக்ஸு, ஸ்ட்ரக்சர்ஸு, எனர்ஜி, எலக்ட்ரிசிட்டி, மோஷன், டிசைன், இந்த மாதிரி ஏரியாலெலாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது இது படிக்க போகணும் அப்படின்னா. தென் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோல் இன்ஜினியரிங், மெட்டீரியல் சயின்ஸ் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், பாலிமர் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங். கெமிஸ்ட்ரி படித்ததுன்னா நம்ம இதெல்லாம் வந்து நமக்கு ரெலவெண்ட்டான இன்ஜினியரிங் கோர்சஸ். தென் மேக்ஸுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டேட்டா சயின்ஸ், ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங்கும் இருக்குது. மேத்தமெட்டிக்கல் அண்ட் கம்ப்யூட்டிங் இன்ஜினியர், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஏஐ, அல்காரிதம், கோடிங் பண்ணுறது, ப்ராப்ளம் சால்விங் பண்ணுறது, பெரிய பெரிய டாஸ்க் எல்லாமே வந்துட்டு மேக்ஸ் படித்தவங்க வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஓகேவா? தென் அடுத்தது பயோ பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஜெனட்டிக்ஸ் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஃபார்மட்டிக்கல் இன்ஜினியரிங், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், இவ்வளோ கோர்சஸ் வந்து இருக்குது. ஸோ உனக்கு நீ கோர்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். சரியா? ஸோ இதில் கோர் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், இன்ஜினியர்ஸ், கெமிக்கல், பயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி அண்ட் சிவில் இன்ஜினியரிங், இத்தனை ஃபீல்டு வந்து இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் பிடிக்கும் அப்படின்னா EEE, இசிஇயில் என்னென்னலாம் வந்து வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது. ஸோ ஒன்று படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணுறத விட அதில் என்னென்ன ஸ்கோப் இருக்குது, அது படிக்கிறதுனால நமக்கு ஃப்யூச்சரில் என்ன இருக்குது, ஃப்யூச்சர் இருக்கா அந்த கோர்ஸ் படிக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் கோர்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்க்கணும் கோர்ஸ் சப்ஜெக்ட்டு. தென் அந்த சப்ஜெக்டில் எவ்வளோ ஸ்கோப் இருக்குது, ஃப்யூச்சரில் என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்தது பார்க்கணும். ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா EEEக்கும் இசிஇக்கும் டான்ஜெட்கோ அப்படின்னா வந்து நம்மளோட எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்கு இல்லையா, இவி,
அவங்களதுல PGCIL பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் இது. அடுத்தது பெல்லு, NTPC, NHPC, பவர் கிரிட் கார்பரேஷன், ரிசர்ச் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா DRDO, ISRO, பெல். தென் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமில் SSC எக்ஸாம் எழுதியும் நம்ம போகலாம். இதுக்கு JEலாம் இருக்காங்கல்ல, EBல வந்து JEலாம் இருக்காங்கல்ல, அதுக்கு SSC எழுதி போகலாம் வந்து. தென் UPSC, ரயில்வேல வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கமிஷன் TNPSC அது எழுதியும் இந்த ஜாபுக்கு போகலாம் வந்துட்டு. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் நிறைய ரோல்ஸ் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைவேட் செக்டாரில் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் டிசைன் இன்ஜினியர், மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர், ப்ராஜெக்ட் இன்ஜினியர், சர்வீஸ் இன்ஜினியர், தென் கண்ட்ரோல் சிஸ்டம் இன்ஜினியர், எனர்ஜி ஆடிட்டர், ரினியூவபிள் எனர்ஜி ஸ்பெஷலிஸ்ட், இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. தென் எமர்ஜிங் ஃபீல்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மார்ட் கிரிட் இன்ஜினியர், இன்ஜினியரிங் ஸ்டோரேஜ் சிஸ்டம் இன்ஜினியர், EV வெஹிக்கிள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக EV வெஹிக்கிள் தான் இருக்குது இல்லையா? நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து EVயாக தான் இப்போ நம்ம வாங்குகிறோம். ஸோ அது ரிலேட்டட் டிசைன், அதோடைய இப்போ இன்ஜினை வந்து டிசைன் பண்ணுறது. தென் IoT பேஸ்டு எனர்ஜி மானிட்டரிங், AI இன் பவர் சிஸ்டம், எம்பெடட் சிஸ்டம் டெவலப்பர்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி. எல்லா இதுலேயுமே வந்துட்டு சைபர் செக்யூரிட்டி வந்து எனர்ஜி சிஸ்டத்துலேயும் சரி, IT செக்டர்லையும் சரி, எல்லாத்துலேயுமே சைபர் செக்யூரிட்டி இன்னைக்கு பூம் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஃபீல்டு. அடுத்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீலான்ஸ் இன்ஜின் ஆடிட்டர், எலக்ட்ரிக்கல் கன்சல்டன்சி சர்வீஸ், ரெனியூவபிள் எனர்ஜி சிஸ்டம் இன்ஸ்டலேஷன். ரெனியூவபிள் எனர்ஜினா இப்போ சோலார்லாம் நம்ம போடுறோம் இல்லையா, அதுதான் வந்துட்டு சோலார், விண்டு மில்லு இதெல்லாம் போடுறாங்க இல்லையா, அதுதான் வந்து ரெனியூவபிள் எனர்ஜின்றது. தென் ஸ்டார்ட் இன் பிஸ்னஸ் இன் சோலார் பேனல் இன்ஸ்டலேஷன். இன்னைக்கு ஃபுல்லாமே வந்து இப்போ சோலார் சிஸ்டமில் தான் வந்துட்டு நிறைய வீடுகளுக்கு கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா நிறைய சப்சிடிஸ்லாம் கொடுக்குறாங்க வந்துட்டு. ஸோ நிறைய பிஸ்னஸ் வந்து சோலார் இன்ஸ்டலேஷனில் இருக்குது. இது ஒன் ஆஃப் த பெரிய லார்ஜஸ்ட் பூமிங் செக்டர் வந்து சோலார் பவர் தான் வந்துட்டு. தென் அடுத்தது வந்து அதே மாதிரி ஹோம் ஆட்டோமேஷன் சிஸ்டம். ஹோம் ஆட்டோமேஷன் சிஸ்டம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்ப்போம், இன்னைக்கு வந்துட்டு ரோபோ வந்துருச்சு, வீடு கூட்ட எல்லா கிளீனிங் ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து ஆட்டோமேட்டட் சிஸ்டம் இருக்குது. நம்ம வீட்டில் இது இருக்கு இல்லையா, பாத்திரம் தேய்க்கிறது வந்துட்டு வாஷிங், இது டிஷ்வாஷர், தென் வாஷிங் மிஷின், இந்த மாதிரி எல்லா அப்ளையன்சஸ்மே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஆட்டோமேட்டட் சிஸ்டமாக இருக்குது. வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை மணிக்கு லைட் எரியணும், ஸ்மார்ட் ஹோம்ஸ் இருக்குது வந்துட்டு. ஸோ லைட் ஆன் ஆஃபு, ஃபேனு, எவ்ரிதிங் எல்லா அப்ளையன்சஸ்மே வந்துட்டு இன்னைக்கு நம்ம வந்து AI ஜென்ரேட் பண்ணிக்கிட்டோம்னாக்கா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஆஃப் ஆகிக்கும். நம்மளோட ஒர்க் பிளேஸில் இருந்தே இந்த மிஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து வந்துருச்சு வந்துட்டு. தென் ரிசர்ச்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்ச் சயின்டிஸ்ட் இன் எனர்ஜி சிஸ்டம், PhD முடிச்சவங்களுக்கு ரிசர்ச் சயின்டிஸ்ட்டு. தென் பவர் எலக்ட்ரானிக்ஸ், ஸ்மார்ட் கிரிட், ரெனியூவபிள் எனர்ஜி, R&D இன் அட்வான்ஸ்டு பவர் சிஸ்டம். ஓகேவா? இவ்வளோ இருக்குது. இதெல்லாம் ஆர்கனைசேஷன், எந்தெந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் நமக்கு கிடைக்கும்னா CSIR, IIT, NIT, DRDO, ISRO இந்த ஃபீல்டெல்லாம் இருக்குது. இந்த EEEக்கும் ECEக்கும் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா, ட்ரெண்டிங்காக எங்கே வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது அப்படின்னா நோட் பண்ணிக்கோ. ரெனியூவபிள் எனர்ஜி சிஸ்டம், EV வெஹிக்கிள், ஸ்மார்ட் கிரிட் ஆட்டோமேஷன், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், இண்டஸ்ட்ரியவே ஆட்டோமேட் பண்ணுறது. இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே வந்து சிஸ்டம் இது பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இந்த ஏரியாவில் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் பேக்கேஜுக்கு அனுப்பணும், வண்டியில் இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து இதில் அந்த ஏரியாவில் கொண்டு வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஆட்டோமேட் பண்ணிட்டா அதுவே பண்ணிடும். அதே மாதிரி அது இல்லாமல் இப்போ நம்ம ஃபுட்டெல்லாம் பேக்கெட் பண்ணி சேல் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் நம்ம ஆட்டோமேட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அந்த ஃபுட்டெல்லாம் அதுவே பேக்கிங் பண்ணிவிடும் வந்துட்டு. ஸோ இது மாதிரி நிறைய இதில் வந்து இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் இருக்குது. எனர்ஜி எஃபிஷியன்சி அண்ட் சஸ்டைனபிலிட்டி, இதில் வந்து க்ரீன் பில்டிங் கன்சல்டிங்லாம் வந்துட்டு ரொம்ப பூமிங்காக இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு. தென் அடுத்தது வந்து IoTs, இதுலேயும் வந்துட்டு நிறைய ட்ரெண்டிங்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எலக்ட்ரானிக் அண்ட் ECE அண்ட் EEEல இவ்வளோ கம்பெனிஸ் வந்து EVக்காக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தென் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைனாவில் ஆல்ரெடி வந்து
நியூக்ளியர் ஃபிஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஆல்ரெடி ஒரு சன் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் சன். இப்போ எதுக்கு சன் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு 6-7க்கு மேலே சன்லைட் இல்லை அப்படின்னாக்கா நம்மளால வந்து சோலார் எனர்ஜிக்கு ப்ரொடியூஸ் பண்ண முடியாது இல்லையா. பட் ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா சிஸ்டமே வந்துட்டு ஒர்க் ஆன் எலக்ட்ரிசிட்டி. இபி இல்லைன்னா, கரண்ட் இல்லைன்னா ஒர்க் ஆகுமா? எந்த இதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ அவ்வளோ கரண்ட்டும் வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம நிறைய செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது வந்துட்டு இல்லையா. இன்னைக்கு வந்து கமர்ஷியலில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சார்ஜ் வந்து ஒரு யூனிட்டுக்கு, இது ரொம்ப ஜாஸ்தி இல்லையா கரண்ட்டு பில்லு. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளே வந்து இபி வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிறது. ஸோ ஆல்ரெடி சைனாவில் வந்து சக்ஸஸ் ஆகி இருக்குது வந்துட்டு, அதாவது சன்னை வந்து ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க நியூக்ளியர் ஃபிஷன் டெக்னாலஜி மூலிமா. அதை வந்து இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அனுபல் ஃபிஷன் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன் வந்துட்டு, அதோடைய ஃபவுண்டர் வந்து பிரவீன் கினி அப்படின்றவர் வந்து இதை ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்காரு இந்த பிஸ்னஸ் வந்துட்டு. இதில் வந்து இப்போதான் இதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. முற்றிலுமா இது வந்து ஒரு ஃபண்டட், நிறைய பேர்கிட்ட இருந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணி வாங்கி தான் இதை வந்து இது பண்ணுறாங்க. ஓகேவா. நியூக்ளியர் லேப் நம்மக்கிட்ட இருக்குது இந்தியாவில் வந்துட்டு, நியூக்ளியர் லேப் இருக்குது. அந்த லேபில் தான் இந்த ரிசர்ச் வந்து இந்த இது ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இந்த EEEலையும் ECலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூம் ஆகிட்டு இருக்கு வந்து இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா. அடுத்தது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம நினைப்போம் மெக்கானிக்கல்னா வந்து வண்டி ரிப்பேர் பண்ணணும், இதுதான் மெக்கானிக்கல்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பெல்லில் NTPC, ONGC அதாவது ஆயில் கார்பரேஷன், செயில், IOCL, அது இந்தியன் ரயில்வேஸு, டிஃபென்ஸ் செக்டாரில் DRDO. இப்போ நம்மளோட டிஃபென்ஸ்லலாம் வந்துட்டு நிறைய மிஷின்ஸ் இருக்குது, கன் இருக்குது, இதெல்லாம் இருக்கு இல்லையா. பீரங்கி இருக்குது, ஏர்கிராஃப்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணோம். இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரோன் கேமரா, ட்ரோன் தான் போயிட்டு மிசைலாகவே நம்ம யூஸ் பண்ணுறோம் வந்துட்டு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் நியூஸ் பேப்பர் படிங்க, டெய்லி எல்லாருமே நியூஸ் பேப்பர் படிங்க. டிவியில் ஒரு ½ அன் ஹவர் வந்துட்டு நம்மளோட தமிழ் நியூஸும் பாருங்கள், ஆஸ் வெல் அஸ் இங்கிலீஷ் நியூஸ்லையும் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இங்கிலீஷ்லையும் கேளுங்க. ஸோ தட் இதில் 2 விஷயம், இங்கிலீஷ் நியூஸ் கேட்குறதுனால இந்தியா ஃபுல்லாக என்ன நடக்குது, வேர்ல்டு ஃபுல்லாக என்ன நடக்குதுங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிடும். நம்மளோட ஃப்ளூயன்ஸையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் நியூஸ் பார்க்குறதுனால நம்மளோட தமிழ்நாட்டில் என்ன இருக்குது, இன்றைக்கி கவர்மெண்ட் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எந்தெந்த புது புது கம்பெனிஸ்லாம் வருது அப்படிங்கிறத வந்து ஒரு டைரி மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு டெய்லி வந்து அட்லீஸ்ட் ஒரு 4 நியூஸ் புதுசாக உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் வந்து நீங்கள் டேட் போட்டு அதில் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. சரி, அதே மாதிரி ஒரு வாரமும் உட்காந்து பிளான் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, ட்ரெண்டிங்காக என்ன ஃபீல்டு வந்து இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எழுதிக்கிட்டே வாங்க. ஸோ இது எழுதிக்கிட்டே வரும்போது 4 இயர்ஸ் நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும், என்னவா ஆகணும் அப்படின்னு நீங்கள் இப்போ நினைக்கிறீங்களோ அதுவாக நீங்கள் ஆயிருப்பீங்க. ஓகேவா. ஸோ நம்ம 4 இயர்ஸ் முடிச்சுட்டு நம்ம வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த 4 இயர்ஸும் வந்து சும்மா ஜாலியாக காலேஜுக்கு போயிட்டு நம்ம வந்து கிளாஸ்க்கு போயிட்டு நம்ம பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறத விட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு என்ன பிடிக்கும், ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உட்காந்து ஒரு மீட்டிங் போட்டு நீங்கள் உட்காந்து பேசுங்க. சாட்டர்டேவோ சண்டேவோ மீட் பண்ணி நீ என்ன இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண, நீ என்ன ஷேர் திஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பேசும்போது தான் நம்மளும் முன்னேறுவோம், நாடும் முன்னேறும், நம்ம ஃபேமிலியும் முன்னேறும். ஓகேவா. அதுக்காக நீங்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட்டே பண்ணாதீங்கன்ட்டு இல்லை, என்டர்டெயின்மெண்ட்டும் பண்ணிக்கோங்க. பட் நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுறோம், காலேஜில் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான் நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் இல்லையா. அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சமாக அட்லீஸ்ட் நீங்கள் இப்போத்துலேருந்தே வந்து நீங்கள் இதெல்லாம் பேச ஆரம்பிங்க. இதெல்லாம் போயிட்டு உங்கள் அம்மா கிட்ட சொல்லுங்கள், அப்பா கிட்ட சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள், உங்கள் தம்பி தங்கை இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் படித்த ஸ்கூலில் போய் கேளுங்க, இதை பற்றிலாம் கேளுங்க. ப்ரொஃபஸர்ஸ் யாராவது இருந்தால் கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சி நீ ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணிட்ட அப்படின்னா அதில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்கக்கிட்டையும் போய் கேளுங்க. நான் இந்த மாதிரி இந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அந்த ஃபீல்டில் தான் இருக்கீங்க, பிஸ்னஸ் இது வேலை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது, நான் இன்னும் என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் நான் கற்றுக்கணும், நான் என்ன
அப்ஸ்கில் பண்ணணும், இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும். சரி, அதுக்கு தெரிஞ்சு எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன, நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க, இன்னும் உங்களை இன்னும் எப்படி அப்ஸ்கில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பிளான் வந்து இப்போத்துலேருந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த டிஆர்டிஓ, பிடபிள்யூடி பார்த்தீங்கன்னா ஒரு ஊரை வந்துட்டு ஒரு ஊரையே கட்டமைப்பு பண்ணுறது வந்து பிடபிள்யூடி தான் வந்துட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு இப்போ அந்த ஏரியாவை வந்துட்டு ஸ்மார்ட் சிட்டியாக வந்து அறிவித்து அதில் பாருங்கள் ஃபுல்லாக நிறைய டெவலப்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ 2 days பேக் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டை வந்து இதே மாதிரி வந்துட்டு ஸ்மார்ட் சிட்டி மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அதில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு பீப்புள் வந்து குடியேறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் வந்து கட்டமைப்புகள்லாம் பண்ண போகிறாங்க. அந்த சிட்டி இப்போ 2 days பேக் தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடியில் இருக்கிறவங்க தான் வந்து பண்ணுவாங்க. சரியா? ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக வெஹிக்கிள் வண்டி இருக்குல்ல, 2 wheeler 4 wheeler அந்த கம்பெனி எல்லாத்துலேயுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ப்ரைவேட்டில் டாடா மோட்டார்ஸ், மஹேந்திரா, மாருதி சுசுகி, ஹுண்டாய், எல்என்டி, பாஷ், ஜிண்டல் ஸ்டீலு, அசோக் லைலாண்ட், டிசைன் அண்ட் கேட் கம்பெனிஸ், ஆயில் அண்ட் கேஸ் செக்டர், இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு ப்ரைவேட் செக்டரில் இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. நான் முக்கியமான கம்பெனிஸ் மட்டும்தான் உனக்கு காமிச்சிருக்கேன். ஓகேவா? தென் அடுத்து ஸ்டார்ட் அப்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிசைன் சர்வீஸ். இப்போ 3D பிரிண்டிங் ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க வந்துட்டு. நீங்கள் இன்ஸ்டாவில் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். 3D வந்துட்டு இப்போ நீயே ஒரு டிசைன் பண்ணி அதை வந்துட்டு அந்த கம்ப்யூட்டரில் வந்து அந்த மிஷினை நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு மேக் பண்ண அப்படின்னா அந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்து வந்துடும். இன்றைக்கி அமேசான்லலாம் கூட வந்துட்டு நிறைய பேர் வந்து 3D பிரிண்டிங் பண்ணி வந்து ஸ்டைலிஷான பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க வந்துட்டு. ஓகேவா? தென் அடுத்து ரெனியூவபிள் எனர்ஜி டெக் ஃபிம், ரொபோட்டிக் பேஸ்டு ஸ்டார்ட் அப். ரொபோட்டிக் ரிலேட்டடாக வந்து நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து வந்திருக்கு ரெனியூவபிள் எனர்ஜியில். தென் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்ஸ் மெக்கானிக்கல் டிசைன், ஆட்டோ கேடு. தென் இண்டிபெண்டன்ஸ் கன்சல்டேஷன் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ், ஸ்டார்ட் அப், நம்மளே வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி நம்மளே வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் ஓனாகவே வந்துட்டு. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெண்டிங்காக இருக்கிறது ஆட்டோமேஷன் தான் வந்துட்டு. ஆட்டோமேஷன் தான் இன்னைக்கு ட்ரெண்டிங்காக இருக்குது. சோலார், விண்டு இதெல்லாம் வந்து இதாக இருக்குது. இன்னும் ரிசர்ச்சுன்னு போனோம் அப்படின்னாக்கா டிஆர்டிஓ, ஐஎஸ்ஆர்ஓ, ஆர்என்டி வந்துட்டு, ஆர்என்டினா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லேப்ஸு, டாடா மோட்டார்ஸ், இதுலலாம் பாஷ்லலாம் வந்து இன்ஜினியர் டிசைன் பண்ணுறது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த இன்ஜின் வந்து நிறைய பொல்யூட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த இன்ஜினை பேன் பண்ணிட்டாங்க. BS6 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நியூவாக வந்து இன்ஜின் டெக்னாலஜி வந்து அது வந்து பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுது. பிகாஸ் நம்ம ஒரு கண்ட்ரியுமே வந்துட்டு யூஎனில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா எங்கள் கண்ட்ரியில் நாங்கள் இவ்வளோ தான் பொல்யூஷன் இது பண்ணுவோம், நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறோம், இந்த அளவுக்கு தான் அன்வான்ட் இது இருக்கு இல்லையா, அதை வந்து இவ்வளோ தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்துட்டு டாப் ஹை பே சேலரி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. டாலர் வந்து கிட்டத்தட்ட $1 lakh அளவுக்கு வந்துட்டு பே பண்ணுறாங்க ஃபார் அசோசியேட்டிவ் மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியர் டிசைன் பண்ணுறதுக்கு இது. தென் பார்ட் டைம் மெக்கானிக்கல் டிசைன், கான்ட்ராக்ட் மெக்கானிக்கல் டிசைனர், வீட்டில் இருந்து கூட பண்ணலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம். தென் வெல் டிசைன் இன்ஜினியர்ஸ், ஜூனியர் மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியரிங், ஆட்டோடெஸ்க் இன்வென்டர், ஆட்டோடெஸ்க் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியரிங், கேட்டியான்றது ஒன்றும் இல்லை வந்துட்டு ஒரு இன்ஜின் வந்துட்டு செய்யறதுக்கு முன்னாடி 3 dimensionல வந்துட்டு அதை வந்து மேக் பண்ணுவாங்க வந்துட்டு. நீங்கள் நிறைய சினிமாஸ்லாம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதை நம்ம வந்து காமிக்கிறது இப்படி தான் இது இருக்கும், அதாவது செய்யறதுக்கு முன்னாடியே 3 dimensionல அதை காமிக்கிறது. ஓகேவா? தென் அடுத்தது வந்து ஐடி செக்டர். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறது இந்த ஐடி செக்டரில் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டரில் சிஸ்டம் அனலிஸ்ட், நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஐடி ஆஃபீஸர், சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட். தென் ப்ரைவேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்துட்டு டிஆர்டிஓவில், என்ஐசியில், இஸ்ரோ, இதில் எல்லாத்துலேயுமே வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்தவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. தென் டேட்டா அனலிஸ்ட், கிளவுட் இன்ஜினியரிங்,
சைபர் செக்யூரிட்டி எல்லாத்துலேயுமே பாருங்களேன், சைபர் செக்யூரிட்டி இருக்குது, ப்ரைவேட்லேயும் சரி இதுலேயும் சரி. ஏன்னா இப்போ நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க இன்னைக்கு வந்துட்டு ஃபோனில் வந்து ஃபோன் பண்ணி நிறைய வந்து டேட்டா இது பண்ணிட்டாங்க. போலீஸே வந்து ஃபோன் பண்ணுற மாதிரிலாம் வந்து ஃபோன் பண்ணி நிறைய நம்மளோட அக்கௌண்ட்டில் இருக்கிற மணிலாம் நம்ம எடுத்துடுறாங்க இல்லையா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? வந்துட்டு நியூஸ் பாருங்கள், நியூஸில் வருது வந்துட்டு. ஸோ நிறைய ஃபோனுக்கு வந்து நம்ம எல்லாத்துக்குமே ஓகேன்னு இப்போ ஏதாவது ஆப்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணுறோன்னா எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்துட்றோம் இல்லையா? ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட டேட்டாஸ்லாம் எடுத்துகிட்டு நம்மளோட ஓடிபி இதெல்லாம் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இது பண்ணிவிட்டு நம்மளோட அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து எடுத்துடுறாங்க. ஸோ இது நமக்கு மட்டும் இல்லை, பெரிய பெரிய கம்பெனிஸ்க்குமே அவங்களுடைய சாஃப்ட்வேர் அவங்களோட இதெல்லாம் வந்துட்டு திருடப்படுது வந்துட்டு. இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்திங்கன்னா டாட்டாவோட இதில் வந்துட்டு சைபர் அட்டாக் நடந்திருக்கு. ஸோ 1 வீக்குக்கு வந்து ஆஃபீஸே வந்து ரன் ஆகலை வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து சைபர் செக்யூரிட்டிஸில் வந்து எல்லா இதுலேயுமே வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. தென் ரிசர்ச் வந்து பார்த்திங்கன்னா எம்எல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆர்என்டி இதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இருக்குது. எங்கன்னா ஐஏஎஸ்சி பெங்களூர், டிஆர்டிஓ, இஸ்ரோ, என்ஐடிஸ், ஐஐடிஸ், IIT எல்லாத்துலேயுமே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இந்த ஐடி செக்டாரில் வந்துட்டு. ஸோ இதில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி க்ளவுட் கம்ப்யூட்டிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி, டேட்டா அனலிஸ்ட், பிளாக் செயின். தென் இது வந்து சேலரி வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வருஷத்துக்கு வந்து 8 lakh per annum வரைக்கும் வந்து நம்ம இது வந்து ஸ்டார்டிங் சேலரி. ஓகேவா? இது செமிகண்டக்டரும் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப பூம் ஆகிட்டு இருக்கு வந்துட்டு. அதில் ரொம்ப டாப்பில் இருக்கிறது வந்து என்விடியா தான் வந்துட்டு. ஓகேங்களா? இப்போ கூட வந்து பெங்களூரில் இருக்க இந்த கம்பெனி இப்போ வந்து தமிழ்நாட்டிலையும் வந்து இந்த கம்பெனி வந்து வரப்போகுது. ஸோ இதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னாக்கா நமக்கு ஃப்யூச்சரில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. சரியா? தென் இதெல்லாம் வந்து இப்போ ஐஐடி மெட்ராஸோட ஸ்டார்ட் அப்ஸ் அலுமினிஸ்லாம் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்காங்க வந்துட்டு. இதுவும் வந்துட்டு நம்ம இந்தியாவில் இருக்கிற டாப் 15 செமிகண்டக்டர் ஸ்டார்ட் அப்ஸ். சரிங்களா? அடுத்து சிவில் இன்ஜினியர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம என்ன நினைக்கிறோம், வீடு கட்டுறது தான் இன்ஜினியர் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அது மட்டும் இன்ஜினியரிங் கிடையாது. இப்போ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், ஒரு கட்டுறதுக்கு முன்னாடியே இப்படி தான் ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங், வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங், ஜியோ டெக்னிக்கல், என்விரான்மெண்ட், கோஸ்டல், எர்த் குவாக், கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட். நமக்கு தெரிஞ்சது இந்த ஒரே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான். ஆனால் எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் இன்ஜினியர்ஸ் இருக்காங்கன்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ ஒரு ஊரை வந்து புதுசாக டெவலப் பண்ணணும் அப்படின்னா சிவில் இன்ஜினியர்ஸோட ஒர்க் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதனால் பிடபிள்யூடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ நிறைய இப்போ ஃபுல்லாக தமிழ்நாடு பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு. வந்து ரோட்ஸு, பிரிட்ஜு, இரிகேஷனு, கவர்மெண்ட் பில்டிங்ஸு, நிறைய பிரிட்ஜஸ் வருது. ஸோ இதெல்லாமே வந்து இப்போ பிடபிள்யூடி தான் பண்ணுது வந்துட்டு. ஸோ கவர்மெண்ட் செக்டர்லேயும் ஜாப் எவ்வளோ கவர்மெண்ட் செக்டரில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு. இந்தியன் ரயில்வேஸ் சிவில் இன்ஜினியர், சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்கு, டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு, சிபிடபிள்யூடி அதான் சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட். தென் டிஃபென்ஸில் வந்துட்டு அவங்களுக்குலாம் வீடு கட்டி கொடுக்குறது, டிஃபென்ஸ்லாம் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, டிசைன் பண்ணுறது, லேப்ஸ்லாம் வந்து பில்ட் பண்ணி கொடுக்குறது, ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி கொடுக்குறது. தென் ஸ்டேட் கவர்மெண்ட் சிவில் இன்ஜினியர்ஸ், இங்கே நமக்கும் ஸ்டேட்டுக்கு சிவில் இன்ஜினியர்ஸ் வேணும் இல்லையா? இதெல்லாம் வந்துட்டு எக்ஸாம்ஸ் எழுதணும். பிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும், இதுக்கு வந்து கேட் எக்ஸாம், டிஆர்டிஓ ஸ்பெசிஃபிக் எக்ஸாம் எழுதணும். தென் இதுலேயும் சிபிடபிள்யூபி கேட் எக்ஸாம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஆர்ஆர்பி, யூபிஎஸ்சி கேட் எக்ஸாம் இதெல்லாம் வந்து எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னா நமக்கு இந்த ஜாப்ஸ்லாம் வந்து கிடைக்கும். தென் ப்ரைவேட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், சைட் இன்ஜினியர், கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர், டிசைன் இன்ஜினியர், குவாலிட்டி சர்வைவர், அர்பன் பிளானர், ஊரையே பிளான் பண்ணுறது. ஒரு ஊரை வந்து எப்படி ஒரு சிட்டியை வந்து எப்படி லே அவுட் பண்ணுறது, அதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், எப்படி சஸ்டைனபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுறது. ஏன்னா சஸ்டைனபிள்னா நீடித்து நிலையானதாக இருக்கிறது. ஒரு ஊர் வந்து மழை, வெள்ளம், எர்த்குவேக் இந்த மாதிரியான இந்த விஷயங்கள்லாம் அந்த ஏரியாவில் எந்த அளவுக்கு வந்ததுன்னா அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, நம்ம எந்த அளவுக்கு இருந்தால் அந்த ஊரை வந்து நல்லா சஸ்டைனபிளாக வைக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ஊரை வந்து டெவலப் பண்ணுறது. தென் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட். ஸோ இவ்வளோ ப்ரைவேட் செக்டரில் ஜாப் இருக்குது. அதே மாதிரி ட்ரெண்டிங்காக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெனியூவபிள் எனர்ஜி.
இப்போ சோலார் பிளான்ட் இதுலேயும் பாருங்கள், சோலார் பிளான்ட்டு எல்லா இடத்துலையுமே வருது. EEEலையும் வருது. ஐடி செக்டரில் மட்டும்தான் சோலார் பேனல் வரல, மீது எல்லாத்துலேயுமே வந்து சோலார் பேனல் வருது. ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் நான் சொன்னேன்ல, ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிசர்ச் ஃபார்ம், ICIR, CSIR, IIT ரிசர்ச் இதிலெல்லாம் இருக்குது. தென் ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட். இப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட், இப்போ ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர் வந்துருச்சு, ஒரு எர்த்குவேக் வந்துருச்சு, ஃப்ளட் வயநாடில் பார்த்தீங்கல்ல, ஃபுல்லாக எல்லாம் வாஷ் அவுட் பண்ணி போயிடுச்சுல, அதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்குமே ஒரு எக்ஸ்பர்ட் இருக்காங்க வந்துட்டு. ஸோ இவ்வளோ ஸ்டடீஸ் வந்துருக்கு, இவ்வளோ ஜாப் ரோல்ஸ் வந்துருக்கு. தென் இது ட்ரெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு ஸ்மார்ட் சிட்டி டெவலப்மெண்ட், சஸ்டைனபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அட்வான்ஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ரெனியூவபிள் எனர்ஜி ஸ்ட்ரக்சர். இவ்வளோ இந்த ஃபீல்டு எல்லாமே சிவில் இன்ஜினியரிங்கில் ட்ரெண்டிங்காக இருக்குது. சரியா, அடுத்தது பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங். பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டைப்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி இருக்குது வந்துட்டு. ரெட்டு அப்படின்றது வந்து இப்போ நம்மளோட கொரோனா டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தான் வெளிநாடுங்களுக்கு வந்து பேராசிட்டமால் மாத்திரை கூட நம்ம இங்கேருந்து தான் அனுப்பணும் வந்துட்டு. ஸோ மெடிக்கல் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பயோடெக்னாலஜியோடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி. வேக்சின் தயாரிக்கிறது, ட்ரக் தயாரிக்கிறது, தென் டயாக்னோசிஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்துட்டு ரெட் பயோடெக்னாலஜி. ஹெல்த்து பற்றி வர்றது, அக்ரிக் பற்றி வர்றது அக்ரிகல்ச்சர் பயோடெக்னாலஜி, க்ரீன் பயோடெக்னாலஜி. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி வந்து பயிரிடுறோம் அப்படின்னா அதோடைய மகசூல் வந்து எப்படி ஜாஸ்தியாக வருது. தென் ஃபெர்டிலைசர், இன்னைக்கு உரங்கள் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, உரங்கள் யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ பயோ ஃபெர்டிலைசர் எப்படி வந்து நம்ம அந்த காலத்தில் பயோ ஃபெர்டிலைசர்ஸ் நிறைய இருந்தது. இந்த சாணி, இந்த வேப்ப இலை, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து உரமாக வந்து பயன்பட்டது வந்து. ஸோ அதை திருப்பியும் வந்து பயோ ஃபெர்டிலைசர்ஸ் வந்து பண்ண போகிறாங்க வந்து. அதே மாதிரி பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பூச்சிக்கொல்லிகள் இருக்கு இல்லையா, இதுவும் வந்துட்டு இதெல்லாம் பண்ணுறது வந்து க்ரீன் பயோடெக்னாலஜி. ஒயிட் பயோடெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயோஃபியூவல், பயோ பிளாஸ்டிக், இக்கோ ஃப்ரெண்ட்லி இண்டஸ்ட்ரியிலேருந்து இக்கோ ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட்ஸ் வந்து தயாரிக்கிறது, இதெல்லாம் ஒயிட் பயோடெக்னாலஜி. ப்ளூ டெக்னாலஜி பார்த்தோம்னாக்கா அக்வாகல்ச்சர், காஸ்மெட்டிக்ஸ், ட்ரக் டிஸ்கவரி, இதெல்லாம் ப்ளூ. தென் கிரே வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு இந்த பயோபிட் எல்லாம் இன்னைக்கு வருது இல்லையா, அதெல்லாம் வந்து இட் கம்ஸ் அண்டர்ஸ் கிரே பயோ டெக்னாலஜி தான் வந்துட்டு. அதாவது இந்த வேஸ்ட்டு பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா வாட்டரை ரீசைக்கிள் பண்ணி அது அங்கே இருக்கிற செடிகளுக்கு, ஃப்ளஷ் அவுட் டேங்க்ஸுக்கு, இதுக்கெலாம் வந்து தண்ணியை வந்து பிரித்து கொடுப்பாங்க வந்துட்டு. அதே மாதிரி பக்கத்தில் ஏதாவது நீர்நிலைகள்லாம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து சில ஆர்கனைசம்ஸை போட்டுட்டோம் அப்படின்னாக்கா அது என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த கெட்ட இதையெல்லாம் வந்து அது க்ளீன் பண்ணிடும். ஸோ அதெல்லாம் இருக்கிறது வந்து கிரே பயோ டெக்னாலஜி. எல்லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ரோபயோட்டிக். இப்போ இன்னைக்கு நம்ம வந்துட்டு நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, விட்டமின்ஸு, மினரல்ஸ். இன்னைக்கு நிறைய பேத்துக்கு வந்து டிஃபிஷியன்சி இருக்குது எல்லா இதுலேயுமே. அதாவது அயர்ன் டிஃபிஷியன்சி, விட்டமின் டிஃபிஷியன்சி, மினரல் டிஃபிஷியன்சி. அது இல்லாமல் இன்னைக்கு நிறைய இந்த ஜிம் போகிறவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிறாங்க வந்துட்டு. ஸோ இந்த மாதிரியான ஹெல்த்துக்கு தேவையான ரிலேட்டட் எல்லாமே வந்துட்டு எல்லோ பயோடெக்னாலஜி. தென் கோல்டன் பயோடெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜீன் எடிட்டிங். மெயினாக வந்து ஜீனை எடிட் பண்ணுறது. இப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு ஸ்பீஷீஸில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதோடைய ஜீனையே எடிட் பண்ணி மீதி எல்லாம் கரெக்டாக இருக்கும், அந்த ஒரு விஷயம் மட்டும் அதுக்கிட்ட வந்து ப்ராப்ளமாக இருக்கும். அது எந்த பர்டிகுலர் ஜீனுன்னு கண்டுபிடிச்சி அதை சேஞ்ச் பண்ணுறது தான் இந்த ஜீன் எடிட்டிங் வந்துட்டு. தென் ப்ரௌன் டெக்னாலஜி வந்துட்டு இந்த டீக்ரேடபிள் ரீஜியன்ஸ்க்குலாம் வந்துட்டு இப்போ அதை பற்றின படிப்பு வந்து சஸ்டைனபிள் ஃபார்மிங் இதெல்லாம். தென் பிளாக் பயோடெக்னாலஜி. நம்ம வந்து இந்த நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா அன்வான்ட் இந்த குப்பைகள், இந்த பயோ வேஸ்ட்டு, இதெல்லாம் வந்து கொண்டு போய் வேற ஒரு இடத்துல போய் ரிஸ்கான இடத்துல வந்து நம்ம கொண்டு போய் போடுறது வந்துட்டு அதையெல்லாம் வந்துட்டு மேனேஜ் பண்ணுறது தான் இந்த பிளாக் பயோடெக்னாலஜி. தென் வைலட் பயோடெக்னாலஜி. அதாவது இதுலலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் இல்லையா, அதை வந்து எப்படி வந்து லா படி எப்படி அதை வந்து எத்திக்கலாக வந்து லீகல் இஷ்யூ இல்லாமல் எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிறது வைலட் பயோடெக்னாலஜி. ஸோ இவ்வளோ செக்டார்ஸ் இருக்குது வந்து பயோடெக்னாலஜியில். அதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட்டில் வந்துட்டு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்,
சயின்டிஸ்ட் ரோல் இருக்குது, அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் டெக்னாலஜி, ஹெல்த்து. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து அது வேலை வாய்ப்புகள் தான். ஓகேவா? அதில் ஃபார்மாவில் இருக்குது, பயோடெக்னாலஜி கம்பெனியில் ஃபுட் சேஃப்டி, பொல்யூஷன் கண்ட்ரோல், பயோடெக் ஸ்டார்ட் அப் வந்துட்டு, தென் அக்ரிகல்ச்சரில் சொல்யூஷனு. இப்போ வந்து அக்ரிகல்ச்சர்லேயே பார்த்தீங்கன்னா புது டெக்னாலஜி யூஸ் பண்ணி, அதாவது வெர்டிக்கல் ஃபார்மிங்கு இந்த மாதிரி பண்ணுறது, இதெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பயோடெக்னாலஜி முடிச்சுட்டு அக்ரிடெக் இருக்கு இல்லையா, அதை முடிச்சுட்டு பண்ணுறது தான் வந்துட்டு. தென் மாலிகுலர் பயாலஜி, டிஷ்யூ இன்ஜினியரிங், இதெல்லாம் வந்து ரிசர்ச் ஃபீல்டு. வேலை பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிபி, சிஎஸ்ஐஆர் லேபு, ஐசிஎம்ஆர், டிஆர்டிஓ, இஸ்ரோ, ஃபாரன்சிக் லேபு, தென் டாக்டர் ரெட்டிஸு, சன்ஃபார்மா, இது எல்லாமே வந்து மருந்து கடை. இதோட ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது அந்த அந்த இதில் வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ இப்போ இது இருக்குது. டிஏஏடி, தென் ஐடிஸ், என்ஐடிஸ், ஐஐஎஸ்சி, இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு நம்ம ரிசர்ச் ஃபெல்லோவாகவும் இருக்கலாம். ஸோ இது வந்து டாப் ட்ரெண்டிங்காக இருக்கிறது வந்து இதுதான். ஃபுட் டெக்னாலஜி, ஃபார்மட்டிக்கல் இன்ஜினியரிங், நானோடெக், அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ஸ்மார்ட் ஃபார்மிங், நான் சொன்னேன் இல்லையா ஸ்மார்ட் ஃபார்மிங், தென் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், ஏஐ இன் ட்ரக் டிஸ்கவரி. ஏஐ கிட்ட கொடுத்துட்டோன்னா அதுவே வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ஏற்கனவே ஆல்ரெடி சில காம்பினேஷன்ஸில் தானே மெடிசன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த ப்ராப்ளம் அப்படிங்கும்போது அதுவே வந்து அந்த மெடிசன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஏஐயே வந்துட்டு கிரியேட் பண்ணிவிடுவோம். தென் பயோமெடிக்கல் டிவைஸ் இன்னோவேஷன், புதுசாக வந்து பயோ டிவைஸ் இருக்கு இல்லையா, அதாவது டாக்டரு வந்து ஒரு எக்யூப்மெண்ட்டை ஆப்ரேட் பண்ணுறத விட அந்த எக்யூப்மெண்ட்டை ஆப்ரேட் பண்ணுறதுக்குன்னு நிறைய டெக்னாலஜி இருக்குது. இப்போ ஸ்கேனு இந்த மாதிரி இருக்கலாம் வந்துட்டு பயோமெடிக்கல் டிவைஸ் இன்னோவேஷன்ஸ். இது அதை இன்னோவேட் பண்ணுறது, அந்த மிஷினையே தயாரிக்கிறது. ஓகே, இன்னைக்கு நீங்கள் டாக்டர் கிட்ட போனோன்னா நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல்ஸில் எவ்வளோ மெஷின்ஸ் இருக்குது ஆக்சுவலாக இல்லை. ஒரு பேஷண்ட்டை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுலேருந்து, அவரை உட்கார வைக்கிறதுலேருந்து, அவரை தூக்குறதுல இருந்து, ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறதாகட்டும், எவ்வளோ டெக்னாலஜி இருக்கு இல்லையா, எவ்வளோ மிஷின்ஸ் இருக்குது வந்துட்டு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஈவன் நம்மளோட செட்டஸ்கோப் எல்லாமே வந்து இதில் கவர் ஆகிடும். ஓகேவா? தென் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அண்ட் சிஆர்ஐ எஸ்பிஆர். ஓகேவா? இவ்வளோ ஃபீல்டு இருக்குது. ஓகேவா? இப்போ சோஃபார் உனக்கு இதெல்லாம் வந்து கேட்டுட்டு ஐயோ இவ்வளோ இது இருக்கா, நம்ம எப்படி வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சி எப்படி இந்த ஜாபுக்கெலாம் போகிறது, எதுவுமே ஒரி பண்ணாத. இது ஜஸ்ட் பிகினிங் தான் வந்துட்டு. ஸோ இவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. படித்தோம் அப்படின்னா நமக்கு இவ்வளோ வேலை வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஸோ இதெல்லாம் நீங்கள் தான் பேரண்ட் கிட்ட சொல்லணும் வந்துட்டு. பேரண்ட்ஸாக இருக்கிறவங்களும் இதெல்லாம் நோட் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு பாருங்கள், எந்த சப்ஜெக்டில் அவங்க இன்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்னு பார்த்து எந்த ஃபீல்டு வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஓகேப்பா, நாங்கள் சூஸ் பண்ணிட்டோம், பணம் ஒரு பிரச்சனையாக இருந்தது, அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்துருச்சு. படித்தா எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு இருந்துச்சு, நான் வேலை வாய்ப்புகளும் சொல்லிட்டேன். இப்போ எங்கே படிக்கிறது, எந்த காலேஜில் படிக்கிறது? ஓகேவா? இன்ஜினியரிங் காலேஜஸ் தமிழ்நாடு. இப்போ எப்படிலாம் நம்ம இந்த இன்ஜினியரிங் காலேஜுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது. ஐஐடி, என்ஐடிஸ், IIIT இதுலேயும் படிக்கலாம். அதாவது சென்ட்ரலி ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன், டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதெல்லாம். தென் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதியும் நம்ம போய் யூனிவர்சிட்டி விஐடி, எஸ்ஆர்எம் இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ்லையும் நம்ம படிக்கலாம். அடுத்தது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன். இல்லைப்பா நான் என்ட்ரன்ஸ்லாம் எழுதலை, என்னோட 12th மார்க் வச்சே நான் போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 400க்கும் மேலே காலேஜஸ் இருக்குது. ஸோ கவுன்சிலிங் அப்ளை பண்ணிவிட்டு எல்லா காலேஜுமே அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்குது வந்துட்டு. ஸோ அதில் கவுன்சிலிங் அப்ளை பண்ணி நம்ம வந்துட்டு இன்ஜினியரிங் படிக்கலாம். இல்லை நான் மேனேஜ்மெண்ட்டுக்கு போகிறேன், என்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ப்ரைவேட் காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டாஸ்லேயும் நம்ம வந்து போகலாம். சரியா? இதில் ஃபஸ்ட்டு வந்து எப்படி நம்ம ஐஐடி போகிறது அப்படின்னு பார்ப்போம். ஐஐடி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன். ஜேஇஇ மெயின்ஸ் வந்து எழுதணும். ஜேஇஇ மெயின்ஸ் வந்து அதில் செலக்ட் 2.5 லேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் செலக்ட் பண்ணுவாங்க. அதில் செலக்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த எக்ஸாம் வைப்பாங்க வந்து. இது அந்த ஒரு வருஷமும் ஒரு ஐஐடி வந்து அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும். 2025 வந்து கான்பூர் வந்து கண்டக்ட் பண்ணுச்சு. 2026 வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் வந்து ஐஐடி ரூர்க்கி வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போது வந்துட்டு. அந்த யார் அட்மிஷனை கண்டக்ட் பண்ணுறாங்களோ அவங்க ஜாயிண்ட் அட்மிஷன் போர்டு, ஜேஏபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இவங்க வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சரியா? இதில் வந்து ஐஐடிஸ் நம்ம போகலாம் வந்துட்டு.
மொத்தமாக வந்து நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 23 NITs ஐஐடிஸ் வந்து 23 ஐஐடிஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிடெக் இருக்குது, பிஎஸ் இருக்குது. இது ரெண்டு மட்டும்தான் வந்து, தென் பிஇ இதெல்லாம் வந்து 4 year கோர்ஸ். தென் இந்த கோர்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 years. பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர், டியூவல் டிகிரி பாருங்க, பிடெக்கும் வித் எம்டெக் 5 yearsல ரெண்டு கோர்ஸுமே நீ டியூவலாக முடிச்சிடலாம். தென் டியூவல் டிகிரி எம்எஸ் பிஎஸ், இன்டகிரேட்டட் எம்டெக், இன்டகிரேட்டட் பிஎஸ் எம்எஸ், இன்டகிரேட்டட் டிகிரி பிடெக் எம்பிஏ, பிடெக்கோட எம்பிஏ 5 yearsல கம்ப்ளீட் பண்ணிடலாம் நம்ம. தென் டியூவல் டிகிரி பிஎஸ் வித் எம்பிஏ 5 years. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஐஐடியில் வந்து கிடைக்கிற கோர்சஸ் வந்துட்டு. ஓகேவா? இதில் இவ்வளோ ஐஐடிஸ், மொத்தம் 23 ஐஐடிஸ் இருக்குது. இதில் ஐஐடியில் ஃபஸ்ட்டு பிளேஸில் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து 23லேருந்து 25 வரைக்கும் ஐஐடி மெட்ராஸ் தான் வந்துட்டு. தென் டெல்லி, பாம்பே. ஓகேவா? ஸோ இந்த காலேஜஸ்க்கெலாம் வந்துட்டு நீங்கள் வந்து ஜேஇஇ மெயின்ஸ் எழுதணும். அதில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அட்வான்ஸ் எழுதணும். அதுக்கப்புறம் நமக்கு இங்கே வந்து கவுன்சிலிங் மூலயமா நமக்கு வந்து இங்கே சீட்டு வந்து நம்ம வாங்கிக்கலாம் வந்துட்டு. சரியா? ஐஐடியில் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் வந்துட்டு பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பிஎஸ் ப்ரோக்ராம் 4 years வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நான் ஐஐடிலாம் படிக்கல, நான் மார்க் கம்மியாக வாங்கிட்டேன், நான் என்ன பண்ணுறது, நான் எழுதலை, ஜேஇ எழுதலை, அட்வான்ஸும் எழுதலை அப்படிங்கன்னு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நம்ம பாருங்கள், ஆன்லைன்லேயே நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்கனாலும் சரி ஆன்லைன்லேயே இந்த கோர்ஸ் வந்து படிக்கலாம். பிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது வந்து நீங்கள் எந்த வருஷம் வேணாலும் நீங்கள் வந்து வெளியில் வந்துக்கலாம். எக்ஸிட் லெவல் வந்து எங்கே வேணாலும் வெளியில் வந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இயர்லேயே நீ வெளியில் வந்துட்டீங்கன்னா உனக்கு டிப்ளமோ சர்டிஃபிகேட் தந்துடுவாங்க. செகண்ட் இயரில் வரீங்கன்னா பிஎஸ்சி டிகிரி லெவல் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க வந்துட்டு. நீ 4 years கம்ப்ளீட் பண்ணுற அப்படின்னா பிஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அப்போ நீ படிக்கிற காலேஜில் அங்கேயும் சர்டிஃபிகேட் வாங்கிடுவோம், நம்ம இங்கேயும் சர்டிஃபிகேட் வாங்கிடுவோம். ஸோ இது வரைக்கும் வந்து 36,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் படிச்சுட்டு இருக்காங்க கரண்ட்டாக வந்துட்டு. ஓகேவா? அடுத்தது ஜேஇஇ மெயின்ஸ். நம்ம மெயின்ஸ் எழுதுகிறோம். மெயின்ஸ் சொன்னால மெயின்ஸ் வந்து எழுதணும். மெயின்ஸ் முடிச்சாதான் நம்ம வந்து பாஸ் ஆனால் தான் வந்து நம்ம ஐஐடிஸ்க்கு போக முடியும். மெயின்ஸ் எழுதியுமே நிறைய காலேஜஸ் போகலாம். அட்வான்ஸ் எழுதாமல் மெயின்ஸ் மட்டுமே எழுதியுமே நம்ம 32 NITs, 26 IIITs, IISc பெங்களூர். இந்த பெங்களூரில் இருக்கிற ஐஐஎஸ்சி பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 100 years ஆகுது. இது வந்து ரொம்ப பழைய ஒரு இன்ஸ்டிடியூஷன். இதுவும் வந்து சென்ட்ரலி ஃபண்டட் யூனிவர்சிட்டி தான். தென் IISER வந்து 7 colleges வந்து ஐசரில் வந்து இருக்குது. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜேஇ நான் சொன்னேன் இல்லையா, 75% வந்து 12th மார்க் எடுத்துருக்கணும். பிஇ பிடெக்கும் எழுதலாம். தென் பிஆர்க்கு பி பிளான், இந்த ரெண்டுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜேஇஇ பேப்பர் 2 எழுதணும். பேப்பர் 2 இதில் 2 பேப்பர் இருக்குது. இன்ஜினியரிங் நீ படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேப்பர் 1 எழுதணும். பிஆருக்கும் பி பிளானும் நான் படிக்கிறேன் அப்படின்னா பேப்பர் 2 எழுதணும். 2A, இதுக்கு 2B. ஓகேவா? அதுதான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஜேஇஇ மெயின் பேப்பர் 1 பிஇ பிடெக்கு. இதுக்கு வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, அட்மிஷன் டு இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல எவ்வளோ கோர்சஸ் இருந்தால் அது எல்லாமே இங்கே NIT IIITலையும் அவைலபிள் இருக்குது. அடுத்தது வந்துட்டு இதில் வந்து ஃபுல்லாக எம்சிக்யூஸ் தான் இருக்கும். நியூமெரிக்கல் வேல்யூ கொஷின்ஸும் இருக்கும். மொத்தம் வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் 25 கொஷின்ஸ் இருக்கும். டோட்டலாக 75 கொஷின்ஸ் இருக்கும். ஒரு கொஷினுக்கு 4 marks. தப்பாக எழுதணும் அப்படின்னா -1 மார்க் போகும். சரியா? எல்லாமே எம்சிக்யூஸ் தான். 20 கொஷின்ஸ் எம்சிக்யூ, 5 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் வேல்யூ. நம்ம தான் ஆன்சர் வந்து அதில் என்ட்ரி பண்ணணும். அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்தது பேப்பர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஆர்க்கு 2A எழுதணும். மேக்ஸு, ஆப்டிடியூடு, டிராயிங் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னாக்கா ஆர்கிடெக்சர் ப்ரோக்ராமுக்கு செலக்ட் ஆகும். அடுத்தது 2B வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங்க்கு. இதுலேயுமே வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் இருக்கும், நிறைய டிராயிங் பேஸ்டு கொஷின்ஸ் இருக்கும். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா NIT வந்து இவ்வளோ காலேஜஸ் ஆஃப் NIT இருக்குது வந்து. இது வந்து ஐஐடிஸ். இது வந்து ஐஐடிஸ் வந்து ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ஐஐடிஸ் வந்துட்டு. தென் இதுதான் பெங்களூரில் இருக்கிற நம்பர் 1 IISc. இந்தியாவில் இது ஒன்று மட்டும்தான் இருக்குது வந்து, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில் இருக்க வந்துட்டு. இதுதான் 100 years ஆகுது வந்து இது. தென் இதுதான் வந்து 7 ஐசர் காலேஜஸ். மொஹாலி, திருவனந்தபுரம், பூனே, பூபால், திருப்பதி, கொல்கட்டா அண்ட் பிரஹம்பூர் இவ்வளோ இருக்குது. இதுக்கு வந்து நம்ம ஐசர் டெஸ்ட் எழுதணும், ஐஐடி வந்து எழுதணும். ஓகேங்களா? இது வந்து கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். இவ்வளோ இன்ஸ்டியூட் இருக்குது வந்துட்டு.
இதுலேயும் நம்ம வந்து சேம் இன்ஜினியரிங் எல்லா கோர்சஸுமே இதுலேயும் வந்து நம்ம வந்து படிக்கலாம். இது இல்லாமல் நான் வந்து யூனிவர்சிட்டிஸ் சொன்னேன் இல்லையா, அதில் பிட்சாட் வந்து ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்னு பிர்லா இன்ஸ்டிடியூட்டு, அதுக்கும் வந்து பிட்சாட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா அதுலேயும் வந்து நமக்கு எல்லா கோர்சஸுமே அவைலபிலிட்டி இருக்குது. ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து தமிழ்நாடு என்ட்ரன்ஸ் அட்மிஷன். தமிழ்நாட்டில் நான் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய காலேஜஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 455 காலேஜஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 காலேஜஸ் வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட். இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, அதில் சிஇஜி கேம்பஸில் வந்துட்டு இருக்குது. தென் எம்ஐடி கேம்பஸ்லேயும் இருக்குது. ஓகேவா? தென் அடுத்தது கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட், தென் கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு. ஈரோடில் இருக்கிறது வந்து பார்த்து முன்னாடி வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் டெக்னாலஜின்னு சொன்னாங்க. இப்போ வந்து அது பேர் மாற்றிட்டாங்க, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்னு வந்துருச்சு ஈரோடில் வந்துட்டு. தென் தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, தேனி அண்ட் சிவகங்கை, இது எல்லாமே வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜஸ். தென் கவர்மெண்ட் எய்டட் வந்து 3 காலேஜ் வந்து கவர்மெண்ட் எய்டட்ல இருக்கு. ஒன்று பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது எல்லாமே வந்து எய்டட் காலேஜ். தென் சிக்ரி அண்ட் சிப்பெட். சிக்ரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் வந்து இருக்கு. சிப்பெட் வந்துட்டு சேலம்ல ஒன்று இருக்கு. தென் இங்கே கிண்டியில் ஒன்று இருக்கு வந்துட்டு. இது வந்து சிப்பெட் வந்துட்டு. தென் கான்ஸ்டியூயன்ட் காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 11 கான்ஸ்டியூயன்ட் காலேஜஸ் வந்து இருக்கு. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம், தென் ஆரணி, காஞ்சிபுரம், கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், மதுரை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, பட்டுக்கோட்டை, கும்பகோணம், நாகப்பட்டினம், அரியலூர், இது எல்லாமே வந்துட்டு கான்ஸ்டியூயன்ட் காலேஜ், அதாவது துணை கல்லூரிகள் வந்து அதோடைய பிரான்ச். எது? அண்ணா யூனிவர்சிட்டியோடைய பிரான்ச் காலேஜஸ் வந்து இது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் வந்து டாப்பில் வந்து ஒரு 17 காலேஜஸ் இருக்குது. இதில் நான் சில காலேஜஸ் தான் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வந்து வேணும்னா எனக்கு வந்து கீழே மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எல்லா காலேஜஸுமே அனுப்புகிறேன். சரியா? இவ்வளோ காலேஜஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அமிர்த விகாஸ் வித்யாபீடம், காலாசலிங்கம் அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன், சவிதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் டெக்னிக்கல் சயின்ஸ், சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, வேல்டெக் ரங்கராஜன் அண்ட் சகுந்தலா டாக்டர் R&D இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச், பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், அமிர்தா வித்யாலயா வித்யாபீடம், இது எல்லாமே வந்துட்டு லொகேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க. கோயம்புத்தூர், சென்னை, ஸ்ரீவல்லிபுத்தூர், சத்யபாமா இன்ஸ்டியூட் சென்னை, சவிதா வந்துட்டு சென்னையில் இருக்குது. இதில் வந்து அவைலபிள் கோர்சஸ் நான் கொடுத்துருக்கேன் வந்துட்டு. மோஸ்ட்லி எல்லா கோர்ஸுமே அவைலபிள் தான். எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி காட்டாங்குளத்தூர்லேயும் ஒன்று இருக்குது, காஞ்சிபுரம் மாவட்டம். இன்னொன்று வந்து ராமாபுரத்தில் இருக்குது. ஓகே, இப்போ வந்துட்டு இவ்வளோ காலேஜஸ் இருக்கு இல்லையா, இதை நான் எப்படி செலக்ட் பண்ணுறது? நல்லா கவனி. ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம்? பண பிரச்சனை, ஸ்காலர்ஷிப் நம்ம சொல்லியாச்சு. அப்போ பணமும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது என்ன படித்தா எனக்கு என்ன பிடிக்கும்னு அடுத்தது பார்க்கணும். ஃபிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா, மேக்ஸா, பயாலஜியான்னு அதில் போய் நீ பிடிச்சிருந்தா அந்த கோர்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிற. அடுத்தது காலேஜ் செலக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ காலேஜில் இவ்வளோ காலேஜஸ் இருக்கேன், நான் எப்படி செலக்ட் பண்ணுறது, எதை வச்சு நான் செலக்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா? அதில் ஒரு 7 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த காலேஜோட அக்ரிடேஷன் அண்ட் அப்ரூவல்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கணும். AICTE அப்ரூவல் இருக்கா, NAC அக்ரிடேஷன் இருக்கா, NBA அந்த கோர்ஸுக்கு NBA அக்ரிடேஷன் இருக்கா. நீ ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணுவீல்ல, அந்த கோர்ஸுக்கு NBDA அக்ரிடேஷன் இருக்கா, அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் என்ன, தென் ரேங்கிங் NIRF ரேங்கிங்கில் அது இருக்கு, என்ன ரேங்கிங்கில் இருக்குது,
தென் ஸ்டேட் லெவல் ரெப்புடேஷன் எப்படி இருக்குது, அலுமினி நெட்ஒர்க், அதாவது ஏற்கனவே அங்கே அந்த காலேஜில் படித்து பிளேஸ் ஆனவங்க யாராவது உனக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் கேளுங்க, இந்த காலேஜில் நீங்கள் படிச்சிங்களே வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜில் பற்றின டீட்டெயில்ஸை வந்து கலெக்ட் பண்ணுங்கள். தென் அடுத்தது பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு, எப்படி வந்து எவ்வளோ பேருக்கு பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு, ஹையாக என்ன பேக்கேஜ் சம்பளத்தில் போனாங்க அப்படிங்கிறது பாருங்கள். அதுக்கப்புறம் ஆவரேஜாக சேலரி பேக்கேஜ் என்ன இருக்குது, டாப் ரெக்ரூட்டிஸ் என்ன, அவைலபிலிட்டி ஆஃப் இன்டர்ன்ஷிப், காலேஜில் இன்டர்ன்ஷிப்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்களா வந்துட்டு இதெல்லாம் பாருங்கள். தென் ஃபேக்கல்ட்டி இருக்காங்களா, காலேஜில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, லேப் இருக்கா, R&D சென்டர்ஸ் வந்து இருக்கா, இன்குபேஷன் சென்டர்ஸ் இருக்கா, ஃபேக்கல்ட்டிஸ் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் என்ன, தென் டிஜிட்டல் ஃபெசிலிட்டிஸ் ஏஐ லேப் இருக்கா, இதெல்லாம் பாருங்கள். லைப்ரரி, ஹாஸ்டலு, டிரான்ஸ்போர்ட்டு, கேம்பஸோட என்விரான்மெண்ட்லாம் எப்படி இருக்குது இதெல்லாமே பாருங்கள். தென் கோர்சஸ் வந்து அண்ட் ஸ்பெஷலைசேஷன், என்னென்ன கோர்சஸ் இருக்குது, ஸ்பெஷலைசேஷனான கோர்சஸ்லாம் இருக்கா, ட்ரெண்டிங்காக இருக்கிற கோர்சஸ்லாம் இருக்கா அப்படின்றத பாருங்கள். தென் லொக்கேஷன் அண்ட் ஃபீஸும் என்ன இருக்குன்னு பாருங்கள். அட்மிஷன் மோட் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன, சேர்றதுக்கு முன்னாடி அவங்க ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் JEE வச்சு போகணுமா, இல்லை AEEE, SRMக்கு தனியாக நம்ம என்ட்ரன்ஸ் எழுதணும், VITக்கு தனியாக எழுதணும், பிட்சாட்டுக்கு தனியாக எழுதணும். ஸோ அதெல்லாம் வந்து எப்பப்பெல்லாம் அப்ளிகேஷன் வருது அப்படின்றத அதோட வெப்சைட்டில் வந்து கொடுப்பாங்க. நம்ம அதை டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணி நம்ம அந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுதணும். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு சர்டிஃபைடு ஆன்லைன் இப்போ ஆன்லைனில் நம்ம எப்படி நம்மளை வந்து அப்ஸ்கில் பண்ணிக்கிறது அப்படின்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீ காலேஜ் போய் சேர்ந்துட்டு கூட இப்போ இருந்தே கூட நீ இதெல்லாம் அப்ளை பண்ணி படிக்கலாம். சரியா? ஸ்வயம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது IITயோடது வந்துட்டு 9th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்தே நிறைய கோர்சஸ் ஆன்லைனில் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க வந்துட்டு. ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் இதில் MOOCனா மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸ், இது எல்லாமே போஸ்ட் கிராஜுவேஷன் வரைக்கும் கொடுக்குறாங்க 9th இருந்து. ஸோ இது வந்து IITஸில் இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டி, அதில் UGC, AICT, இது எல்லாத்துலேயுமே வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து ஃப்ரீயாகவே கோர்சஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது ஸ்வயம்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலீஷ் ஃப்ளூயன்சிக்கும் கோர்சஸ் இருக்குது, அதுவும் வந்து ஃப்ரீ தான் வந்துட்டு. அதுக்கு இதுலேயே கூட இருக்குது, யூடியூப்லேயே இருக்குது. நம்ம கோர்சஸ் எடுக்கணும்னா கூட அவசியம் இல்லை, யூடியூப்பில் இருக்குது, வீடியோ இருக்குது, நீங்கள் அதை போய் பாருங்கள் வந்துட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் NPTEL நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆன் டெக்னாலஜி என்ஹான்ஸ்டு லேர்னிங், இதுலேயும் வந்துட்டு அவங்க நிறைய வந்து டீச்சிங், இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு கீழே தான் வந்திருக்கு, கவர்மெண்ட்டோட ப்ரோக்ராம். இதுவும் வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க வந்துட்டு. ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் ஹப்பில் வந்து நிறைய வந்துட்டு இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் நம்ம எப்படி வந்து நம்ம இது பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த இதில் வந்து கொடுக்குறாங்க. இதில் போய் படிங்க வந்துட்டு. அதே மாதிரி வந்துட்டு ஸ்கில் இந்தியா, தென் டிவி சேனல்ஸு, இதுலேயும் வந்துட்டு DTHலேயும் வந்துட்டு நமக்கு வந்து நிறைய எஜுகேஷன் சேனல்ஸ் வந்து இருக்குது, அதையும் பாருங்கள் வந்துட்டு அப்ஸ்கில் ஆகலாம். தென் இது இல்லாமல் வந்துட்டு ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரொஃபஸர் வந்துட்டு ஃப்ரீயாகவே வந்துட்டு அவர் வந்து கோர்ஸ் சொல்லி கொடுக்குறாரு வந்துட்டு, அதுவும் நம்ம வந்து படிக்கலாம். ஓகேவா? அது இல்லாமல் கோர்சரா, உடுமி, EDX, லிங்க்டின், அப்கிரேடு, ஸ்கேலார், கூவி, நியூட்டன்ஸ் ஸ்கூல், கான் அகாடமி, டாப்பர், பிரெயின்லி, ஸ்கில்ஷேட், இதில் எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து படிக்கலாம். வந்து நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ்க்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நம்ம இங்கேருந்து வந்து நம்ம படிக்கலாம். சரியா? அடுத்து இது டாப் டெக்னாலஜிஸ் 2025ல் என்ன டாப்பான டெக்னாலஜி பூமிங் ஆகிட்டு இருக்குன்னா பேட்டரி காம்போசிஷன் தான் வந்துட்டு. தென் ஆஸ்மோட்டிக் பவர் சிஸ்டம், நியூக்ளியர் டெக்னாலஜி, அட்வான்ஸ்டு நியூக்ளியர் டெக்னாலஜி. நான் சொன்னேன் இல்லையா, நம்ம சன் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு, அது வந்து இப்போது ரொம்ப பூமாக இருக்குது வந்துட்டு. தென் இன்ஜினியரிங், லிவிங் தெரப்பட்டிக்ஸ், GLP, அதாவது குளுக்கான் லைக் பெப்டைட்ஸ் ரியாக்டர்ஸ் வந்து இது பண்ணுறது. தென் நானோ சயின்ஸ், க்ரீன் நைட்ரஜன் ஃபிக்சேஷன், ஆட்டோமேட்டிக் பயோ சென்சிங், கொலாபரேட்டிவ் சென்சிங் அண்ட் ஜென்ரேட்டிவ் வாட்டர் மேக்கிங், இதெல்லாம் வந்து 2025ல் எமர்ஜிங்காக இருக்கிற ஃபீல்ட்ஸ் வந்துட்டு. தென் இது வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஆட்டோமேஷன், செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டி, தென் ரெனியூவபிள் எனர்ஜி, டிஜிட்டல் ஹெல்த் அண்ட் டெக்னாலஜி வந்துட்டு, பயோடெக்னாலஜி,
தென் இ-காமர்ஸு, ஃபின் டெக்னாலஜி, அக்ரிடெக் அண்ட் ஸ்மார்ட் ஃபார்மிங், ஸ்மார்ட் மொபைல் அண்ட் க்ரீன் டிரான்ஸ்போர்ட்டேஷன், விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆகுமெண்டட் ரியாலிட்டி, எஜுகேஷன் அண்ட் அப்ஸ்கில்லிங். எஜுகேஷன் அண்ட் அப்ஸ்கில்லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஐஐடியில் வந்துட்டு எஜுகேட்டருக்கு டீச்சர்ஸ்க்கெலாம் வந்துட்டு ஃப்ரீயாகவே வந்து ஏஐ யூஸ் பண்ணி எப்படி வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இதெல்லாம் எப்படி சொல்லித்தரது, பயாலஜி இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ஏஐ யூஸ் பண்ணி எப்படி தன்னை அப்ஸ்கில் பண்ணி சொல்லித்தரதுன்றது ஃப்ரீயாகவே வந்துட்டு சொல்லித்தராங்க. அதுவும் வந்து நம்ம படிக்கலாம் வந்துட்டு. நியூரோ டிரைவ் டிஜிட்டல் கோச்சிங். ஸோ இவ்வளோ ஆண்டர்ப்ரினர்ஷிப் இருக்குது வந்துட்டு. சரியா? யூனிக் ஐடியாஸ் இதுவும் அதே தான். இவி சார்ஜிங், ஏஐ, வெர்டிக்கல் ஃபார்மிங் ஆல்ரெடி நான் சொன்னது தான் வந்துட்டு. ஸோ இதிலெல்லாம் வந்து பூமாக இருக்குது. ஸோ நீங்கள் படித்து 4 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் என்ன ஆகணும் அப்படின்றது வந்து ட்ரெண்டு மாறிக்கிட்டே இருக்கும். வருஷங்கள் ஆக ஆக ட்ரெண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அதில் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும். லைப்ரரி யூஸ் பண்ணுங்கள், நியூஸ் பேப்பர் படிங்க, வந்துட்டு உங்களை அப்ஸ்கில் பண்ணிக்கிங்க. காலேஜில் கோர்சஸ் படிக்கிறதுக்கு சைமுல்டேனியஸாக நம்மளுடைய ஸ்கில் அப்கிரேட் பண்ணிக்கணும் வந்து. ஸோ ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏஐ யூஸ் பண்ணி நம்ம வந்து படிக்கிறதுக்கு 2 ஏஐ பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஒன்று வந்து ChatGPT, இது வந்து படிக்கிறது. இன்னொன்று வந்து பெர்ப்ளெக்சிட்டி. இதில் வந்துட்டு ரிசர்ச் ஓரியன்டாக நம்ம பண்ணணும்னா பெர்ப்ளெக்சிட்டி நம்ம யூஸ் பண்ணணும். கரெக்டாக ப்ராம்ப்ட் பண்ணி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ChatGPTயும் பெர்ப்ளெக்சிட்டியும் வந்து கொடுக்கும். சரியா? தென் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்மளுடைய ஃப்யூச்சர். ஓகேவா? இன்னைக்கு இருக்கிற டுடே ப்ரெசண்ட்டை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஃப்யூச்சர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள்லாம் யங்ஸ்டர்ஸு நல்லா படிங்க. உங்களுக்கு இருக்கிற தடைகள்லாம் எதுவுமே இல்லை. இன்றைக்கி இருக்கிற இதில் ஃபோன் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்து நம்ம வந்து வாங்கலாம். நாங்களாம் அன்றைக்கி படிக்கும்போது இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இல்லை. ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஏதாவது இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ. பாய்.